ஐநார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். வானதி வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அண்ணன் வராங்க. வந்துட்டு இந்த பொட்டப்பிள்ளை மாதிரி உட்காந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கியா பாரு, எப்படி பஜாரி மாதிரி காலை விரிச்சின்னு உட்காந்து சாப்பிட்டுன்னுக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. திரும்பியுமே அவங்க பாட்டு ரொம்ப சவுண்டாக கேட்டதுனாலுமே திட்டுறாங்க. ஏன் ஊருக்கே கேட்கணுமா, உனக்கு கேட்க வேணாமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வாயாடுறாங்க வானதி. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ எங்கே போயிட்டு வரா தெரியுமா, அந்த பாண்டியனை பார்த்துட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு வானதி வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க வசந்த். அதுக்கப்புறம் அதை கேட்டால் அவங்க அம்மா ரொம்பவே திட்டுறாங்க. உனக்கெல்லாம் என்னடி சூடு சொரணை இல்லையா, இங்கே எவ்வளோ தான் திட்டாலும் அடித்தாலும் திரும்ப திரும்ப அங்கேயே போகிறோம், உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உனக்கு என்ன இப்போ பிரச்சனை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் அவனை பார்க்கக்கூடாது செய்யக்கூடாது ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் நான் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி, நிலா, அப்புறம் பல்லவன் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா, பல்லவன் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சோழனும் வந்துடுறாங்க. எங்கே இப்படி தான் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன விஷயங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன் சொல்கிறாங்க, இப்படி தான் பொண்ணு வீட்டு புரோக்கர்கிட்டேருந்து கால் வந்துச்சு, ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கான், அவங்க ஜாதகம் கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் ஜாதகமே இல்லையே நம்ம வீட்டில் தான், நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் தானே, இல்லவே இல்லையே, நாம் ஏற்கனவே வீட்டில் இருந்த பெட்டி எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், எதுவுமே இல்லை, இந்த வீட்டோட ஆதாரமோ எப்படியோ எதுவுமே இல்லை, அம்மாவை பற்றின விஷயம் கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சேரனண்ணா உள்ளே வந்துடுறாங்க வேலைக்கு போயிட்டு. அப்புறம் சேரனண்ணா கேட்குறாங்க, என்னம்மா எல்லாம் காஃபி குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. குடிச்சோண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் தாண்டா வெளியே போயிட்டு வரோம், நம்மளெல்லாம் கேட்குறாரா பாரு, நிலாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. சரி சரி போதும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரன்கிட்டே கேட்குறாங்க, அண்ணன் நீ எப்போ பிறந்த, உன்னுடைய டைம் என்னன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைண்ணா பர்த்டே வந்தால் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாண்டியன் கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேரன் கிளம்பிட்டப்பறம் எல்லாரும் பேசிக்கிறாங்க. பேசாமல் நம்ம ஒரு புதுசாக ஜாதகமே கிரியேட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன். அதுக்கப்புறம் நிலாவும் சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோழன் சொல்கிறாங்க, அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க அப்படி தான் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் சொல்கிறாங்க, வர வர என்ன நம்மள மாதிரியே கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் சொல்கிறாங்க, எதுக்குடா எங்களெல்லாம் கூட்டு சேர்க்குற, உன்ன மாதிரின்னு சொல்லி எங்களை மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்காங்க. போதும்டா போதும், எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சேரனுக்காக புதுசாக ஒரு ஜாதகம் ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க, ஒரு எழுதலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு காலையில் எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு சோழன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சதும் நிலா, பல்லவன் காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டோம், நிலா ஆஃபீஸ்க்கு போகலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது சோழன்கிட்டே நிலா கேட்குறாங்க, ஏங்க இன்னைக்கு ஜாதகம் எழுத போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க இன்னைக்கு எழுதாமல் எப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எழுத தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். அதுக்கப்புறம் நிலா, பல்லவன் எல்லாருமே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சோழனும் போயிட்டு ஜாதகம் எழுதுறதுக்காக கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.